வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மகிழா காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தியை அவதூறாக பேசிய பாஜகவின் ரமேஷ் புதுரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். ஆன்லைன் வர்த்தகத்தின் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. தொழிலதிபரிடம் ரூபாய் 36 லட்சம் இணைய வழி மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. இனி விரிவான செய்திகள். காசநோய் இல்லா புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ற தலைப்பில் 2025ற்குள் காசநோய் இல்லா புதுச்சேரியை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு பேரணி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைய பேர் நம்ம அந்த டிபின்றது நம்மளாம் அதை பயந்துக்கிட்டு வெளியே சொல்லவே இன்னும் கூட டெஸ்ட் எடுக்கிறது நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி வண்டிலாம் அனுப்பினா கூட எடுக்கவே பயப்படுறாங்க. அதனால் அது பயப்படுற விஷயம் கிடையாது. மேடம் கொஞ்சம் நாட்டில் எந்த சட்டசபையிலும் முதலில் தேசிய கீதம் பாடப்படுவதில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடருக்கு சென்ற ஆளுநர் ரவி தமிழ்தாய் வாழ்த்து முடிந்த பின்பு தனது உரையை படிக்காமல் தேசிய கீதம் பாட வலியுறுத்தியுள்ளார். சம்பிரதாயம் விதிகளின்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஆளுநர் உரை படித்து முடித்த பின்பு தேசிய கீதம் பாடப்படும். எந்த சட்டசபையிலும் முதலில் தேசிய கீதம் பாடப்படுவதில்லை. பாஜக ஆளும் மாநிலத்தில் கூட இந்த நடைமுறை இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு இடைமறித்து தேசிய கீதம் பாட வலியுறுத்தி தனது கடமையை செய்ய ஆளுநர் தவறியதுடன் ஆளுநர் உரையை படிக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளார். பல ஆண்டுகளாக உள்ள நடைமுறையை ஆளுநர் மாற்ற கூறியது ஏற்றுக்கொள்ள முடியாதது, கண்டிக்கத்தக்கது. திமுக அரசுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கும் ஆளுநர் ரவியை ஜனாதிபதி தகுதி நீக்கம் செய்து புதிய ஆளுநரை நியமிக்க வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பாக கதிர்காமம் பகுதி மக்களுக்கு பொங்கல் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பாக கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் கதிர்காமம் பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கதிர்காமம் பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிறகு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் படிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்து அசத்தியதோடு களரி கலைஞர்கள் யோகாசனத்தோடு களரி கலைகளை ஆக்ரோஷத்துடன் செய்து காட்டியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நாளை வரை புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் படிக்கட்டுகள் மீது பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், ஹனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து ஆரோவில் களரி கிராமம் சார்பில் களரி வீரர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலையான களரியை யோகாசனத்தோடு செய்தனர். அதன்படி கைப்போர் முறை, ஈட்டி, வாள், கேடயம், குறுந்தடி, குத்துவால் சண்டை, சுருள் கத்தி வீசுதல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை செய்தனர். அப்பொழுது எதிரிகளை வீழ்த்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொள்வதை போல் சண்டையிட்டுக் கொண்டது அங்கிருந்த மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உங்க அளவுக்கு பெரிய டிஃபிகல்ட் போஸ்ட் இல்ல, ஆனா அந்த ஆசனாவுல எவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருக்கு பாருங்க. ஏகபாத சிரசாசனா, வெரி குட், நல்ல சூப்பர் கிளாப் பண்ணலாம். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தி அவர்களை அவதூறாக பேசிய பாஜகவின் ரமேஷ் பிதூரியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பாக ராஜா திரையரங்கம் அருகே பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியை அவதூறாக பேசிய பாஜகவின் ரமேஷ் பிதூரியை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தியின் ஒருங்கிணைப்பில் ஏராளமான மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரமேஷ் பிதூரியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல்வேறு சமூக அமைப்பினர் சவம் போல பாவித்து மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கட்டும் பொழுது கட்டிடங்களுக்கு முன்பு சாலை ஓரத்தில் உள்ள மரங்கள் சிலர் வெட்டி விடுகின்றனர். இந்நிலையில் வனத்துறை அனுமதி பெறாமல் சாலையோர மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிட விடுதலை கழகம், அலைகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் அருகில் உள்ள வனத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சவம் போல ஒருவரை பாவித்து அவருக்கு மரங்களை அனுமதியின்றி வெட்டப்படுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபயர் சர்வீஸ், வருவாய்த்துறை, மின்துறை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஒருத்தரும் வரல.
காவலரை மனக்காவலரை கண்டிக்கிறோம் 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 கண்டி புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகேயுள்ள மணவெளி தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன், அவரது மனைவி ஜோதி, இவர்களது மகன் சத்யபாபு. சத்யபாபு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக யாரிடமும் பேசாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். தற்கொலைக்கு முயற்சித்த அவர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சத்யபாபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் தூக்கு போட்டு வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி ஆன்லைன் வர்த்தகம் மூலம் தொழிலதிபரிடம் ரூபாய் 36 லட்சம் இணைய மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமரவேல். இவர் வட மாநிலங்களில் இருந்து பல்வேறு சரக்குகளை புதுச்சேரி எடுத்து வந்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தின் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என அவர்கள் ஆசை வார்த்தை கூறி ஒரு வாட்ஸ்அப் எண்ணின் மூலம் குழு ஒன்றில் குமரவேலை சேர்த்து எப்படி ஆன்லைன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என வகுப்பெடுத்து அவரை நம்ப செய்தனர். இதனை நம்பிய குமரவேல் பல்வேறு தவணையாக ரூபாய் 36 லட்சம் வரை முதலீடு செய்த நிலையில் அவருக்கு லாபமாக ரூபாய் 4.5 கோடி ஈட்டியிருப்பதாக வந்த குறுஞ்செய்தியை அடுத்து அந்த லாப பணத்தை அவர் கேட்டபொழுது ரூபாய் 4.5 கோடிக்கு வருமான வரி செலுத்திவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. அதற்கு குமரவேல் வருமான வரியையும் அந்த லாப காசில் பிடித்தம் செய்து கொண்டு மீதி பணத்தை தரும்படி கூறியுள்ளார். ஆனால் அந்த கும்பல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் குமரவேலுடன் தொடர்பை துண்டித்துக் கொண்டனர். இதில் அதிர்ச்சியடைந்த அவர் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட பொழுதிலும் எந்த பதிலும் இல்லாததால் தாம் ரூபாய் 36 லட்சம் ஏமாற்றப்பட்டு இருப்பது அறிந்த குமரவேல் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 20 லட்சம் செலவில் சாலை பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பெரம்பை சாலையில் FN நகரில் உள்ள குறுக்கு சாலையை 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு 13,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன், கவுஞ்சியப்பன், சுப்புராயன், கந்தன், பாலன், அபின், வரதராசு, ராஜ்குமார், ராஜசேகர், புஷ்பவல்லி, சுகந்தி, சுகன்யா, மோகனப்பிரியா, திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாகா, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஜலாபீன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஏழுமலை, அக்பர், வேதாச்சலம், ராஜி, சேகர், முருகன், ரஃபீக், ராஜா முகமது, ரஜினி முருகன்,
கலைமணி, திலகர், பாலு, வீரப்பன், ராமஜெயம், அன்பு, மாரி பாண்டி, கோவிந்தராஜ், சிராஜி, அனிஸ், நடராஜன், பிரகாஷ், சந்துரு மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கால் பண்ண கட் ஆயிடுச்சு. வி மணவெளி கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட VIP நகரில் 17,63,000 ரூபாய் செலவில் மின்துறை சார்பில் 200 வோல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், சசிகுமார், சுரேஷ், ரமேஷ், மோகன், கிருஷ்ணமூர்த்தி, ரவீந்திரன், பாலகுரு, வாசு, லக்ஷ்மணன், ஜீவா, மணி, இருச்சப்பன், ஐயனார், ஆறுமுகம், குணசேகரன், ஞானவேல், குணவதி, ராஜலட்சுமி, சசிகலா, திமுக அவைத்தலைவர் ஜலால் அனீப், விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏனம் பிராந்தியத்தில் அரசு சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் ஏனம் மக்கள் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில ஏனம் பிராந்தியத்தில் உள்ள பாலயோகி மைதானத்தில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண் துறை சார்பில் மலர் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. அதன்படி ஏனம் பிராந்தியத்தில் அரசு சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் ஏனம் மக்கள் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்த், பிரகாஷ்குமார், கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மலர் கண்காட்சியில் அரிய வகை மரங்களும் உள்ளன. மலர் கண்காட்சிக்காக கோவை, ஊட்டி, கிருஷ்ணகிரி, ஓசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குழந்தைகளை கவரும் வகையில் பறவைகள், செல்ல பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள், செடிகளின் தோற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான ஏனம் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து வருகின்றனர். வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் தந்தை வைத்தியநாதன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதான சேவை சிறப்பாக நடைபெற்றது.
வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் தந்தை வைத்தியநாதன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் 44ஆம் எண் இல்லத்தின் வளாகத்தில் அன்னதானம் சேவை சிறப்பாக நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி ஏழை எளிய மக்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். சிறப்பு விருந்தினராக முத்துகிருஷ்ணன், சித்ரா, தமிழ்ச்செல்வம், மகாலட்சுமி கலந்து கொண்டு அனைவருக்கும் உணவு பரிமாறினார்கள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரி பயிலும் இளநிலை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு ஊரக வேளாண் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயிலும் இளநிலை இறுதி ஆண்டு மாணவர்கள் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. முகாமில் ஒரு பகுதியாக ஏம்பலம் கால்நடை மருத்துவ முகாம் மாணவர்கள் டோனர் கவ், வெறிநாய் நோய், கோமாரி ஆகிய நோய்களை பற்றியும் அதன் அறிகுறி மற்றும் நோய் தடுப்பு முறைகளை பற்றியும் விளக்கினர். இந்நிகழ்ச்சியின் பொழுது கால்நடை இணை இயக்குனர் குமரவேல், கரிக்கலாம்பாக்கம் வேளாண் இயக்குனர் தினகரன், டாக்டர் செல்வமுத்து, திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராவ் கெலிஸ்கர், திட்ட அலுவலர் டாக்டர் செந்தில்குமார் இவர்கள் மேற்பார்வையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் சிவகணேசன், சிவகுரு, பிரசாந்த், சாய் சந்தோஷ், சசிகுமார், வருண், தியாகராஜன், விவேகானந்தா ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தனர். Everybody should be afraid of this disease. Not only afraid of this disease, you should be afraid of dogs also. Okay. That is the one which used to spread this disease. I do understand what are the feed that has been given. We didn't give that manistra as the feed. So only a roughage. We can give up to a maximum 3 to 5 kg only. Vaccination, which the department is providing all vaccination program at doorstep once, twice a year. சுப்பு நீ இந்த சைடு வேணா அந்த சைடு தான் கரெக்ட் முன்னே தெரியும் பார்த்துரு. காரைக்கால் கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் பிரதேச கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினர் சங்க தலைவர் செல்வகுமார் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நலவாரிய உறுப்பினர்களுக்கு விண்ணப்பித்துள்ளவர்கள் விரைவாக உறுப்பினர்களாக வேண்டும். இதுவரை விண்ணப்பித்துள்ள உறுப்பினர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கிட வேண்டும். தொழிலாளர் துறையில் நிலவி வரும் ஊழியர்கள் பற்றாக்குறை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை போன்று மழை காலங்களில் வேலை இல்லாமல் தவிக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கு மழைக்கால உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை தொழிலாளர் துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். முன்னதாக காரைக்கால் பிரதேச கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினர் பழைய நீதிமன்ற அருகில் இருந்து பேரணியாக வந்து காமராஜர் வளாகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டது. இது நிதியெல்லாம் ஒதுக்குதெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் ஒதுக்குது. ஆனா அந்த நிதி ஒதுக்கி அதனுடைய விதிகளை, அது கட்டிட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அம்சங்களை இதுவரையிலும் யாருக்கும் ஒழுங்காக கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியை விட காரைக்காலில் நிறைய. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகிழா காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தியை அவதூறாக பேசிய பாஜகவின் ரமேஷ் புதுரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். ஆன்லைன்
வர்த்தகத்தின் நஷ்டம் ஏற்பட்டதால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. தொழிலதிபரிடம் ரூபாய் 36 லட்சம் இணைய வழி மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.